கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படும் நாடகங்களுக்கு கேளிக்கை வரியிலிருந்து விலக்கு அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் கேளிக்கை வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது பிரேக்கிங் நியூஸாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10% கேளிக்கை வரி விதிக்கப்படும் நிலையில் வரி விலக்கு அளித்தது தமிழக அரசு. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். தமிழக அரசின் உத்தரவு தொடர்பான மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கல்வி நிலைய அரங்குகள்ல நடக்கக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி வசூலிக்கப்படக்கூடிய சட்டம் என்பது நடைமுறையில் இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் 2017 முதல் கேளிக்கை வரி வசூலிக்கப்படுகிறது. இதற்கிடையே கேளிக்கை வரி சட்டத்தில் 2025 திருத்தம் செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த சட்டத்தின்படிதான் கட்டணம், பங்களிப்பு, சந்தா உள்ளிட்ட ஏதேனும் ஒரு வகையில கட்டணங்கள் வசூலிக்கக்கூடிய மண்டபங்கள், பள்ளி கல்லூரி மேடைகள், அரங்குகள், வளாகங்களில் நடத்தப்படக்கூடிய கச்சேரிகள், நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் 10% கேளிக்கை வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. அதுல தற்போது ஒரு நாடகத்துக்கு மட்டும் இந்த 10% கேளிக்கை வரியிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அந்த அரங்குகள் நடத்தப்படக்கூடிய நாடகங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 10% கேளிக்கை வரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முறையான அனுமதி பெற்று அதற்கான நாடகங்களை நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகியிருக்கிறது. ஆனால் 10% கேளிக்கை வரி என்பது பொழுதுபோக்கு, இசை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. அதில் நாடகங்களுக்கு மட்டும் விலக்களித்து தமிழக அரசு அதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்.